ஒரு நல்ல தலைப்புங்க. இல்லற நெறியிலும் இறை வழிபாட்டிலும் சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களானுதான கேள்வி. அழகா சொன்னாங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன்னு சொன்னாங்க. நானும் கூட அப்படி சொன்னதுனால இந்த ஆண்களுடைய வாயெல்லாம் பவள வாயாத்தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா என் தம்பி இங்க வந்து பேசிட்டு போன பிறகுதான் தெரிஞ்சுது இதெல்லாம் பவளவாய் இல்ல தவளவாயின்னு இப்பதான் தெரிஞ்சுது. என்ன சத்தம், தவளவாய், என்ன ஆர்ப்பாட்டம், என்ன ஆட்டம். அதுல சொன்னார் பாருங்க, ஆக்கி எங்க கிராமத்துல சொல்ற பழமொழியை சொல்லி, ஆக்கி அரிச்சா ஆம்பளைக்கு சந்தோஷம், பூசி வலிச்சா பொம்பளைக்கு சந்தோஷம், பலகாரம் பண்ணி வச்சா பிள்ளைகளுக்கு சந்தோஷம், இத்தனையும் பார்த்தா ஆம்பளைக்கு சந்தோஷம் சொன்னாப்ல. எந்த ஊர்ல இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குது நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, சில நேரங்கள்ல ஆண்களுக்கு புத்தியே நிலை இருக்கிறது இல்லைங்க, அப்புறம் எப்படி பக்தி நிலையா இருக்கு நான் கேட்கிறேன். புக்தியே கிடையாது, அப்புறம் எப்படி பக்தி வரும் நான் கேட்கிறேன். ஏன் காலையில ஒருத்தர் அலுவலகம் கிளம்பினாரு. ஒரு அம்மா குடத்துல தண்ணி எடுத்துட்டு மாடி ஏறி வந்துச்சு. பார்த்த கணவன் அப்படியே நெகிழ்ந்து போய், இவ்வளவு உயரமான படிக்கட்டுல ஏறியம்மா நீ தண்ணி கொண்டுட்டு வர்ற, இரு, ஓடி போய் ஒரு கல்லை கொண்டு வந்து போட்டா. இனிமேல் இந்த கல்லு மேல கால் வச்சு மாடி ஏறமான்னு போட்டுட்டு போனான். சாயந்தரம் அவனுக்குள்ள ஒருத்தன் வந்து குடி உட்கார்ந்துட்டான். 2 ஆளா வர்றா, நாடிட்டு வர்றா. அதை பார்த்து அந்த அம்மா ஓடி போய் அடுத்தவங்க பார்க்கறக்குள்ள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரலான்னு போய் இப்படி பிடிச்சது. உடரே, நான் ஸ்டெடியா தானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரா அவன் எடுத்து போட்ட அந்த கல்லு மேலேயே போய் நங்குன்னு மோதுனா. மோதிட்டு இப்ப சொன்னா, எந்த அறிவு கட்ட மடையண்டி இந்த கல்லை தூக்கி இங்க போட்டதுன்னு கேட்டா. காலையில் இவன் தான் போட்டான்னு தெரியாம, ஆக புத்தியே நிலையில்ல, நீங்க எங்க வந்து இங்க பக்தி பேசுவீங்கன்னு நான் கேட்கிறேன். அதுல ஒரு கேள்வியை கேட்டார். கோயில் கட்டுவது யார், கும்பாபிஷேகம் செய்வது யார், சப்பரம் இழுப்பது யார், அழகு குத்துவது யார், எல்லா ஆண்கள் தானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். உங்களை கட்டி இருக்கிறோம் ஐயா, நாங்க கோயில் கட்ட வேண்டாம், உங்களையே கட்டி இருக்கிறோம் இல்ல, இதுக்கு மேல என்னையா எங்களுக்கு பக்தி வேணும், அதுக்கு மேல என்னையா வேணும், என்ன வேணும் நான் கேட்கிறேன். கொடுமைக்கு மேல ஒரு கொடுமை வேணுமா? மனுஷன் இறக்கப்பட்டு உங்களை கல்யாணம் பண்ணி இருக்கிறான், இறக்கப்பட்டு. அதுலயே ஒரு வருத்தம் பாருங்க. இங்க வந்து என்னென்ன கேள்வியை கேட்டுட்டு போயிருக்காரு. நாங்க உங்களை மாதிரி கோயில் கட்ட வேண்டாம் தம்பி, கும்பாபிஷேகம் செய்ய வேண்டாம், பெண்களுக்கெல்லாம் அடுப்பே திருப்பதி வாசலே வைகுந்தம்ங்க, அடுப்பே திருப்பதி வாசலே வைகுந்தம், நாங்க உங்களை மாதிரி கோயில் கட்ட வேண்டாம், வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கு நாங்க செய்யற பணிவிடையே எங்களுக்கு இறை நெறிங்க. இப்ப கோயிலுக்கு மார்க்கெட்டுக்கு போறோம், காய்கறி வாங்குறப்ப கூட குடும்பத்தை தாங்க நாங்க பாப்போம். உங்களை காய்கறி வாங்கிட்டு வானா எப்படி வாங்கிட்டு வருவீங்க? காய் விக்கிறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு முத்தலும் தொத்தலுமா வாங்கிட்டு வருவீங்க. அவரை மாதிரியே வெண்டைக்காய் வாங்கினா அட வீட்டுக்காரருக்கு பிடிக்குமேம்பா, சரி இதை சாப்பிட்டாவது அவருக்கு மூளை வளரட்டு அப்படின்னு வெண்டைக்காய வாங்குவோம். கத்திரிக்காய் வாங்கும் போது பெரிய பையனுக்கு பிடிக்குமே, பாகக்காய் வாங்கும் போது மாமியாளுக்கு பிடிக்குமே, கசக்கும், ஏன்னா அந்த அம்மாவுக்கு சுகர். ஆக வாங்குற காய்தோறும் குடும்பத்தை பெண்கள் தாங்க பாப்போம். நீங்க பாப்பீங்களா நான் கேட்கிறேன். என்ன இதெல்லாம் வந்து ஒரு குற்றம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் ஒண்ணு கேட்கறேங்க நடுவர் அவர்களே, எங்க வீட்டுக்காரருங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு 30 வருஷம் ஆச்சுங்க. இப்ப அவரு கலட்டவே இல்லையா? இல்லைங்க, வருஷம் போடுவாருன்னு சொல்ல வந்தேன். வருஷம் போடுவாரு, வருஷமா மாலை போட்டிருக்காரு, எவ்வளவு நொந்திருப்பாரு. அப்படி இல்லைங்க, வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுவார். இப்ப அவர் குருசாமி ஆயிட்டார். அவருக்கு கீழே 20 பேர் கூட போறாங்க. மாலை போடுறதோட சரிங்க நடுவர்களே, தொடங்கிறது ஆண்களா இருக்கு, முடிச்சு வைக்கிறது பெண்களா இருப்போங்க. மாலை போடுறதோட சரிங்க. 48 நாளும் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி நிறகுடம் தண்ணி எடுத்து வச்சுட்டு சாமிய வேற குளிக்கிறதுக்கு எழுப்பணும். சாமினா எங்க சாமி. ஏன்னா இந்த 48 நாள் பேரே கிடையாதுங்க, பேரே கிடையாது. வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி, வேணுமா சாமி, சொல்லுங்க சாமி,
அடுப்பு சாமியில குண்டா சாமியை வச்சு சாமி, பர்னர் சாமியில பத்த வச்சு சாமி, சூடு சாமி, செஞ்சு சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, தீப்பாய் சாமியில வைக்கிற சாமி, கையி சாமியில எடுத்து சாமி, நாக்கு சாமி, படாம சாமி, குடிச்சிட்டு சாமி, காளி டம்ளர் டீப்பாய் சாமியில அப்பா போங்க சாமி. அதனாலதான் ஒரு 30 வருஷமா போடுறாரு. இதை விடங்க 2 நாய் வளர்த்துறோம். சீசர் பப்பின்னு பேரு. அதுகளுக்கு 2 பேரே கிடையாது. சீசர் சாமி, பப்பி சாமி, அதுகளுக்கும் சாமி. இப்ப எங்க சாமியை எழுப்பணும். எங்க சாமியை தொடக்கூடாது நாங்க, ஏன்னா தொட்டா தீட்டு. அப்ப எழுப்பறக்கு ஒரு குச்சி வச்சிருக்கிறேன். சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எந்திரிங்க சாமி, சாமி எழுப்பி. பள்ளிக்கூடத்துல இருந்து கொண்டு வந்த குச்சி அது. எந்திரிச்சு வர்ற சாமி அவங்களுக்கு வேண்டிய துணியை எடுத்துட்டு போகலாம் இல்லைங்க, எடுத்துட்டு போகாது. நான் அந்த குச்சியிலேயே அந்த துணியை கொடை பிடிச்சிட்டு போய் பாத்ரூம்ல போட்டு வருவேன். எங்க சாமி குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள பூஜைக்கு அத்தனையும் நான் ஏற்பாடு பண்ணி வைப்பேன். எங்க சாமி வந்து உட்கார்ந்துட்டு சொல்லு, சரணகோஷம் போடணும், தூங்குற குழந்தைகளை எழுப்பு. அந்த 2 ஜொல்லொலிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்குது. நான் போய் தங்கங்களா அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு, அப்பா சாமி சாமி கும்பிடுறாரு, எந்திரிங்க சாமி எந்திரிங்க சாமி. அந்த 2ஐயும் கொண்டு வந்து உட்கார வச்சு சாமியே சரணம் ஐயப்பாம்பாரு. அந்த 2 சாமியே காப்பி ஐயப்பாங்க. இத்தனை கலோபரத்துல நான் கேட்கறேங்க, நீங்க 48 நாள் கருப்பாடை அணிஞ்சு நீங்க விரதம் இருக்கிறீங்க. அந்த 48 நாளும் நாங்கள் கருப்பு ஆடை உடுத்தாமலே உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்கிறோம் என்று சொன்னால் என்ன பெண்களுக்கும் பக்திக்கு என்ன சம்பந்தம் வந்து கேட்டுட்டு போறீங்க? நடுவர் அவர்களே, இல்லற நெறியில பெண்கள் இல்லைன்னு சொன்னாங்க. எங்க அப்பத்தா எனக்கு ஒண்ணு சொன்னா, ஏய் உனக்கு நல்ல கணவன் வரணும்னா துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போய் எலும்பிச்சம்பழத்தை எடுத்து அறுத்து புழிஞ்சு நெய் ஊத்தி தீபம் போடு ராகு காலத்திலேன்னு சொன்னா. தவறாம போனனுங்க. துர்க்கை அம்மனுக்கு போய் ராகு காலத்துல எலுமிச்சம்பழத்துல நெய் தீபம் போட்டேன். என்ன வியப்பு தெரியுங்களா? ஆத்தா என் கோரிக்கையை ஏத்துட்டு அந்த ராகு காலத்தையே எனக்கு வாழ்க்கை துணையா கொடுத்தா. வந்து சொல்றாங்க, ஏ உன்னோட பலன் ஆத்தா உனக்கு கண்ணு திறந்துட்டா, உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிலா எப்படி இருக்கு ஏக்கம் வருதுங்க. எல்லாம் வர்றாங்க, பட்டாளமா வர்றாங்க. அதுல என் மாப்பிள்ளை எதுன்னு எனக்கு தெரியல. அப்பத்தா இதுல எது என் மாப்பிள்ளை? எங்க அப்பத்தா காமிச்சது, அங்க வாரு ஒண்ணு பப்பரக்கன்னு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதான் உன்ற மாப்பிள்ளை. அதான் ராகு காலம். அதான் ராகு காலம். நிமிந்து அது ராகு காலம் இனிமேல் தவறுங்க. நிமிந்து பார்க்க முடியல, ஏன்னா அச்சமடம் நாணம் பயர்ப்பு. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள ஒரு இடி விழுகுதுங்க. அது பௌர்ணமி நிலாவா இருக்குன்னு நினைச்ச 13 அம்மாவாசைய வடிகட்டின கலரு. ஐயோ அப்பத்தா, இந்த கருவாயனை நான் கட்ட மாட்டேன் அப்பத்தா. ஏன்னா 4 எழுத்து படிச்சிருக்கிறேன்ல. எங்க அப்பத்தா சொன்னா, ஏய் உங்க அப்ப கௌரவமா பொழைச்சிருக்கிற சபையில அவனுக்குன்னு ஏதாச்சும் தலைகுனிவு ஏற்படுத்தின பீச்சர் வல் எடுத்து வீசி ஆற்றி தலைய அவளேன்ற தலையை பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். ஓ பொண்ணு சம்மதிச்சாச்சு. கல்யாணம் பண்ணி போயாச்சுங்க. அங்க போன இதை விட பேரடி காத்துட்டு இருக்குது. அன்னைக்கெல்லாங்க பரம்பரையை வச்சுதான் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு வேணா பணத்துக்கு பணம், மில்லுக்கு மில்லு, அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட், தோட்டம் இன்னைக்கு பார்க்கலாம். அன்னைக்கெல்லாம் பரம்பரையை வச்சுதாங்க பொண்ணு. எங்க பரம்பரை புளி அடிச்சு பொழைச்ச பரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போய் காட்டுல வேட்டையாடுன பரம்பரைன்னு நினைச்சோம். அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது இதுக்கு அங்கெல்லாம் போய் வேட்டையாடல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச பரம்பரை. ஐயோ அப்பத்தா பொய் சொல்லிட்டாங்க அப்பத்தா. எங்க அப்பத்தா ஆஜராய் சொல்ற, ஏய் 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஒரு பொய் தானே சொன்னாங்க. வா அனுசரிச்சு வாழு. போயாச்சு. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா? தூங்கும் போது 1.5 HP மோட்டரோட ஒரு சத்தம், கொரட்ட சத்தம். அத்தா அப்பத்தா அந்த வீட்டுல நான் தூங்க மாட்டேன் அப்பத்தா. எங்க அப்பத்தா, ஏய் அவங்க தான் உனக்கு தெய்வம், அந்த வீடு தான் கோயில், லாபமோ நஷ்டமோ அனுசரிச்சு வாழுன்னு சொல்லி அன்னைக்கு அனுப்பிச்சு வச்சா. அன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்டா தூக்கம் வரலன்னு சொன்ன சாந்தாமணி இன்னைக்கு கொரட்ட சத்தம் கேட்கலினா தூக்கம் வரலங்கிற அளவுக்கு பெண்கள் எங்களை மாத்தி இருக்கிறோம்னா
இவ்வளவு டெவலப் என்னைய இல்லற வாழ்வை நாங்க ஜெயிக்காம போயிட்டோம். நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே, நான் இப்படி அதாவதுங்க ஒரு ஆத்துக்குள்ள நின்று அரகரா போட்டாலும் சோத்துக்குள்ள நிக்கிறா சொக்கநாதன்னா. அதனாலதான் நான் சொன்னேன், நாங்க கோயிலெல்லாம் கட்ட வேண்டாம், நீங்க ஒரு சாதாரண மனுஷனால 1 மணி நேரம் உச்சி வேலையில நிக்க முடியுங்களா? ஆனா தினந்தோறும் பெண்கள் அடுப்பு நெருப்பிலே அக்னி தவம் செய்வதால் தான் 3 வேளையும் வயிற்று பாட்டுக்கே சோறு கிடைக்கிறது என்று சொன்னால் அதை யாக்கி போடுறது யாருங்க? நீங்க ஒரு துன்பம்னு வந்தா ஆண்கள் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆனா அந்த துன்பத்துக்கே துன்பம் தர்றது யாரு தெரியுமா? பெண்கள்ங்க. நீங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு போராட்டம்னா துறவியா போய் உட்கார்ந்துடுறீங்க. ஆனா நாங்க குடும்பத்துக்காக எங்களை அர்ப்பணித்து கொண்டு சிறந்த இல்லற துறவியாக இந்த மண்ணிலே வாழ்வது யாருன்னா பெண்கள் தாங்க. ஒரு 3 முடிச்சு போடுறீங்க. முதல் முடிச்சுல பெற்றோர்களை நாங்க துறந்துட்டோம். 2வது முடிச்சிலே உற்றார் உறவினர்களை மறந்தாச்சு. 3வது முடிச்சுல நடுவர் அவர்களே, திருமணத்திற்கு முன்பு என்னுடைய அப்பாவுடைய குலதெய்வம் தான் குலதெய்வம். ஆனா கல்யாணம் பண்ண மறு நிமிஷமே என் கணவனுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வமாக மாறுகிறது என்று சொன்னால் இந்த மண்ணிலே பெண்கள் குலதெய்வத்தை விட்டு கொடுக்கறாங்களே, அப்ப இதுக்கு மேல என்ன பக்தி வேணும்னு நான் கேட்கிறேன். இப்படி முடிச்சறங்க நடுவர் அவர்களே. சாதத்தோடு பக்தி சேரும் போது அது பிரசாதமாகிறது. தண்ணீரோடு பக்தி சேரும் பொழுது தீர்த்தமாகிறது. மலர்களோடு பக்தி சேரும் போது மாலை ஆகின்றது. பட்டினியோடு பக்தி சேரும் பொழுது விரதம் ஆகின்றது. இசையோடு பக்தி சேரும் போது கீர்த்தனை ஆகின்றது. குடும்பத்தோடு பக்தி சேரும் போது குடும்பம் கோயில் ஆகிறது என்று சொன்னால் அந்த குடும்பத்தை கோயில் ஆக்குவது பெண்கள். அதனாலதான் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க வியந்து பார்த்தாங்க. எங்கள் நாட்டில் உங்களுக்கு எது பிடித்தது என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன பதில் இதுதாங்க, எங்களுக்கு இந்திய தேசத்திலே குடும்பங்கள் தான் பிடித்திருக்கிறது. ஏன் உங்கள் நாட்டில் குடும்பங்கள் இல்லையான்னு கேட்கும் பொழுது எங்கள் நாட்டில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல. ஆனால் இந்திய தேசத்தில் குடும்பங்கள் இருக்கின்றது, குடும்பங்களாக அல்ல, கோயில்களாக இருக்கிற காட்சி எங்களுக்கு பிடித்திருக்குதுன்னா அந்த குடும்பத்தை கோயிலாக்குவது பெண். நீங்க சொன்ன மாதிரி கண்ணப்பர் வேணா டொனேட் பண்ணிருக்கலாம், அந்த கண்ணப்பனையே இந்த பூமிக்கு டொனேட் பண்ணுனது எங்களை மாதிரி பெண்கள் தான் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.